இன்றைய வாக்குத்தத்தம் ஜூன் 25, 2026. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கலாத்தியர் 3:11. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிழைப்பீர்கள். வேதாகமத்தில் ஒரு ஏழை விதவனுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாயனூர் என்னும் ஊரில் ஒரு ஏழை விதவை இருந்தா. அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன்தான். அவனும் மரித்து போனான். அப்போ அந்த தாயார் கண்ணீரோடு அவனுடைய சரீரத்துக்கு பின்னாக சென்று கொண்டிருந்த போது ஆண்டவராகி இயேசு அங்கே வந்தார். மனதுருக்கம் நிறைந்தவராக அந்த பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே மரித்து போய் கிடந்த அவன் உயிரோடு எழுந்தான். அவனை அவன் தாயாரிடம் கர்த்தர் ஒப்படைத்தார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? நாம் பிழைத்திருப்போம். நம்முடைய தேவைகளுக்காக நாம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. கடன் பிரச்சனைகள், பாரமான காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு நல்ல வாழ்க்கை வாழாமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எல்லா சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை பிழைக்க செய்ய போகிறார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய கையின் காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அன்பான பரலோக பிதாவே, இன்றைக்கும் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் பிழைக்கப் போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை இன்றே செய்யும். நாங்களும் பிழைத்திருக்க உமது அளவில்லாத கிருபையை எங்களுக்கு தாரும். உம்மை விசுவாசித்து வாழ உதவி செய்யும். பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு எங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தமாக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். அனுதினமும் ஒரு காலை ஜபம், அனுதினமும் இரவு ஜபம் நம்முடைய சேனலில் அப்லோட் செய்யப்படும். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.